இன்னைக்கு ரிலீஸ் ஆன கங்கவா மூவிக்கான ரிவ்யூ இப்ப பார்க்கலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் சூர்யா ரெண்டு டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. பிரசன்ட்க்கு ஒன்னு பாஸ்ட்க்கு ஒன்னு ரெண்டுத்தையுமே வேறுபடுத்தி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துக்கு சூர்யாவால என்ன பண்ண முடியுமோ அதை சூர்யா சூப்பரா பண்ணிட்டாரு. நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாபி டியோல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. திஷா பட்டானிக்கு ரொம்ப சின்ன ரோல். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் மூவிக்குள்ள இருக்கு. அவங்க எல்லாம் கொடுத்த ரோல நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா யாரும் ஸ்கோர் பண்ணல. ஏன்னா மூவியை மொத்தமா தாங்கி பிடிக்கிறது சூர்யா தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு டீசென்டா போச்சு. செகண்ட் ஹாஃப் அதை விட பெட்டரா இருந்துச்சு. சோ பிரசன்ட் போர்ஷனை விட பீரியாடிக்கல் போர்ஷன் தான் எனக்கு பிடிச்சது. படத்தோட கிராபிக்ஸ் அடுத்த பாசிட்டிவ். நல்ல ஒரு பிரம்மாண்டமான மேக்கிங் படம். அதுல சிஜி ஒர்க்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாமே படம் ரொம்ப ஸ்ட்ராங். படத்தோட டைட்டில் கார்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் எடிட்டிங்கா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பயங்கரம். பிஜிஎம், சாங்ஸ் அண்ட் அதோட விஷுவலுமே பார்க்க நல்லா இருக்கு. படத்தோட இன்டர்வலும் கிளைமேக்ஸும் ஹைலைட். அதுவும் கிளைமேக்ஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு டபுள் கொண்டாட்டம். அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஸ்பாயில் பண்ணல. அடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. லாஜிக் இருக்காது, ஆனா நல்லா இருக்கும். நான் லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபைட் பிடிக்கும். ஃபைட்லயுமே பாத்தீங்கன்னா கிராண்டான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஃபைட் எல்லாம் நல்லா கம்போஸ் பண்ணிருக்காங்க. எமோஷனலி படம் அங்கங்க கனெக்ட் ஆச்சு. படத்தோட அந்த பார்ட் 2க்கான லீடுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. நெகட்டிவ்னு பார்த்தா பிரெடிக்டபிளா இருக்கு படம் நிறைய இடத்துல. சோ ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே இன்னும் அவங்க பெட்டரா பண்ணிருக்கணும். டோட்டலா படம் பார்க்கும்போது சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா படம் பிடிக்கும். சூர்யாக்காகவே மத்த ஆடியன்ஸ்க்கு விஷுவல் ட்ரீட்டாவும் ஒன் டைம் வாட்சபிளாவும் இருக்கும். படம் நீங்க பாத்துட்டீங்களா? படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.